வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் LSS லவ் சப்ஸ்கிரைப் ஷேர் படத்தினுடைய டைரக்டர் மகாலட்சுமி முருகன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஸ்வமித்ரா, படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகாந்த், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சதீஷ். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவங்க சிம்ரன் அத்வானி மற்றும் ஆதவ் கிருஷ்ணா. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, 2 காலேஜ்ல படிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து லவ் ஆகுது. ஸோ லவ் வந்து கடைசியா கல்யாணத்துல முடிஞ்சுதா, இல்ல அதுல என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்ததுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஆதவ் கிருஷ்ணான்றவர் ரொம்பவே ஒரு ஜென்டிலானவங்க. ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கைண்டா இருக்கக்கூடியவர். ஸோ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதே காலேஜ்ல சிம்ரனும் வந்து படிக்கிறாங்க. அவங்க வந்து நல்ல கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணு. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல இவருடைய கைண்ட்னஸ்லாம் பார்த்து லவ் வந்து வருது. அதுக்கப்புறமா லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணி லவ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, ஏன்னா இவங்களுடைய அப்பா வந்து சரியா நல்ல பணக்காரர் அப்படின்றனால அவர் ஒத்துக்க மாட்டாரு. தெரிய வரும்போது இது பண்றாருன்றனால அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருக்கும். ஸோ அம்மா கிட்ட வந்து போய் பெர்மிஷன் வாங்கலான்றதுக்காக போய் பார்க்கலாம். அம்மா வந்து காசியில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக 2 பேரும் வந்து கிளம்பி காசிக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போற வழியில காசியில அவங்களுக்கு வந்து எதிர்பாராத விதத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஆக்சிடென்ட் ஆயிட்ட பிறகு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாரு. அண்ட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ் கிருஷ்ணாவையே வந்து அதாவது ஹீரோவையே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு சில இன்சிடென்ட்னால அதுக்கப்புறமா நடந்ததுல. அண்ட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் டெட் ஆயிடுறாங்க. ஸோ பிரெயின் டெட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் அண்ட் கூட வந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் புடிச்சுக்கிட்டு போய் ஜெயில்ல வச்சுட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே தனித்தனியா இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்றது இன்ஃபர்மேஷனும் எதுவும் போகல. அதுக்கப்புறமா அவங்க அப்பா தேடி ஒரு வழியா காசியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்றதும், அண்ட் கடைசியா அவங்க அம்மாவ அவங்க மீட் பண்ணாங்களா இல்லையா? அண்ட் இது மாரி ஹீரோ வந்து ஜெயில்ல இருக்கிறது தெரிய வரும்போது என்ன ஆகுது? அண்ட் அவரு எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? அண்ட் கடைசியா ஹீரோயின வந்துட்டு அவர் பார்த்தாரா இல்லையா? பிரெயின் டெட்ல இருந்து என்ன ஆச்சு? கடைசியா இவங்களுடைய லவ் ஒண்ணு சேர்ந்ததா இல்லையான்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னோட அவுட்லைன் ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வைஸும் வந்துட்டு ரொம்பவே டீசென்ட்டாவே கொண்டு போயிருந்தாங்க படத்த. அண்ட் கதை வைஸ் அவங்களுடைய கதாபாத்திரத்த எல்லாருமே கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஸ்வமித்ரா படத்துக்கு தேவையான அளவு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் குடுத்திருந்தாரு. ஓவராலா படத்தினுடைய விஷுவல்ஸும் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டில குடுக்க முடியுமோ, அந்த அளவுல வந்துட்டு படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சதீஷ் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் கட்டிங் அண்ட் நோட்டிங் வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஓவராலா எல்லார்கிட்டேருந்து கரெக்ட்டான வேலைய வந்து படத்தினுடைய டைரக்டர் மகாலட்சுமி முருகன் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்து மூலியமா அறிமுகமாகியிருந்தாலும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. அண்ட் இப்ப இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்கள அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும், விப்ளோ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.